செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ராஜேஸ்வரி. எனது பெயர் முனுசாமி கவுண்டர். நான் கொங்கு நாடு வேட்டுவக்கொண்ட முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர், கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், சீர் மரபண நல சங்கத்தினுடைய செயல் தலைவர். நான் சார்ந்த சமுதாயமான வேட்டுவ கவுண்டருக்கு எந்த விதமான அரசியல் பிரதிநிதித்துவமும் இந்த குரல் இல்லாத சமுதாயத்தை ஆள துடிக்கின்ற எந்த கட்சிகளும் பிரதிநிதித்துவம் கொடுக்காமல் கடந்த 13 சட்டசபை தேர்தல், எம்பி தேர்தல்களில் புறக்கணிச்சிட்டு வராங்க. இந்த தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு 30 to 40 லட்சம் வேட்டுவ சமுதாயம், வேடர், வேட்டுவர், வேட்டுவ கவுண்டர், வேட்டைக்கார நாய்க்கர், மலை வேடர் என 7 பிரிவுகளாக தமிழகம் உள்ள அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் சட்டசபையினுடைய வெற்றி தோல்வியினை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகளாக விளங்கக்கூடிய இந்த குரலற்ற சமுதாயத்திற்கு இந்த திராவிட கட்சிகள் எந்த பிரதிநிதித்துவமும் கொடுப்பதில்லை. ஒரே ஒரு தொகுதி பவானிசாகர் தொகுதியை கொடுத்து வந்தார்கள். அது ரிசர்வ் தொகுதியாக மாறிய பின் அந்த தொகுதியையும் கொடுப்பதில்லை. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 40 to 70 தொகுதிகளில் மிகவும் மெஜாரிட்டியாக 30,000 to 40,000 வரை வாக்குகள் வைத்துள்ள இந்த சமுதாயத்திற்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டு பணபலமும் ஏமாற்று வேலைகளும் தெரிந்த ஒரு சில குறுகிய சமுதாயங்களுக்கு மட்டுமே அந்த அதிகாரத்தை இந்த குறிப்பிட்ட திராவிட கட்சிகள் வழங்குவதால் கிட்டத்தட்ட அதிகப்படியான சமுதாயங்கள், கிட்டத்தட்ட 400 சமுதாயங்கள் வாழுகின்ற இந்த தமிழகத்திலே ஒரு குறிப்பிட்ட சில சமுதாயங்களுக்கு மட்டும் அதிகார பலத்தை கொடுத்து மீறி இருக்கிற அனைத்து சமுதாயங்களும் எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லாமல் இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இப்பொழுது நாங்கள் இந்த குரலற்ற சமுதாயங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அனைத்து சமுதாய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதில் சுமார் 80 சமுதாய அமைப்புகள் உறுப்பினராக இருந்து வருகின்ற 2026 தேர்தலிலே தனித்து 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என்ற முடிவினை எடுத்துள்ளோம். இந்த கூட்டமைப்பு அனைத்து சமுதாயத்தையும், குரலற்ற சமுதாயங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து குரல் ஒழிக்க வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பதுமே இந்த அனைத்து சமுதாய கூட்டமைப்பினுடைய நோக்கமாகும். எங்கள் சமுதாயம் தான் முதல் தமிழ் குடிகளில் மூத்த குடி வேட்டுவ குடி. இந்த தமிழகத்தினுடைய பூர்வீக குடிகள் நாங்கள் தான் முதல்ல முதல் தோன்றிய, கல் தோன்றி, முன் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடிகள். அப்படிப்பட்ட குடிகளுக்கு இந்த திராவிட கட்சிகள் இதுவரை எந்த ஒரு நன்மையும், எந்த ஒரு அரசியல் அதிகாரத்தையும் தர மறுக்கின்றன. தருவதை பற்றி யோசிப்பதே கிடையாது. எங்கள் சமுதாயத்திற்காக ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே, அதாவது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதியை மட்டுமே நாங்கள் குடியிருப்பதாக எண்ணி அந்த ஒரு தொகுதியை மட்டுமே கொடுத்து வந்திருந்தார்கள். அதுவும் தற்போது இந்த 2-3 சட்டமன்ற தேர்தலிலும் ரிசர்வ் தொகுதியாக மாறிவிட்டதால் எங்கள் சமுதாயத்திற்கு அந்த தொகுதியை மறுத்து வேட்டுவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான சட்டசபையிலோ அல்லது பாராளுமன்றத்திலோ அல்லது வாரிய உறுப்பினரோ எதுவுமே கொடுப்பதில்லை. இப்படி கொடுக்காத காரணத்தினால் எங்கள் சமுதாய மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதில் பெரும் பின்னடைவு இருக்கிறது. நாங்கள் மற்ற சமுதாயத்தினரை சார்ந்துதான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே மற்ற சமுதாயத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த முனைப்பை இந்த பழங்குடி, இந்த மூத்த குடியான இந்த வேட்டுவ குடிக்கு கொடுத்தால் இந்த குடிகள் உயரும், இந்த குடிகளுக்கு நன்மை பயக்கும் என ஆரம்பத்திலிருந்தே தோன்றிய முதல் குடிக்கு இவர்கள் மரியாதை செலுத்துவதே இல்லை, ஒதுக்குகிறார்கள். இன்று ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய வட்டத்திற்குள்ளேயே இந்த அதிகாரம் மொத்தமும்
ஒருங்கிணைந்து இருப்பதால் மற்ற சமுதாயத்தினருக்கு கிடைப்பதில்லை. அதேபோல் எங்கள் சமுதாயமும் ஏமாற்றத்திலேயே இருக்கிறது. விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது அவருக்கு உங்களோட ஆதரவுகள் ஏதாவது இருக்கா, இல்லை என்ன? இல்லை சார், அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை வந்தோரை வாழ வைக்கும் தமிழகமாக மாறிவிட்டது. அப்படி சூழ்நிலை இன்னைக்கு நினைச்சா விஜய் ஒரு முடிவெடுக்கிறாரு. அவர் வர்றதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அவர் எந்த விதத்தில் வர்றாரு, எதுக்காக வர்றாரு? இப்போ அவரோட படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்ததுனால நானும் ஆளுங்கட்சியாக போகணும், ஆளும் அதிகாரம் இருக்கணும், நம்மகிட்ட அதிகாரம் இருந்தால் யாரும் நம்மளை சீண்ட மாட்டார்கள் அப்படிங்கிறதுனால தான் அவர் வர்றாரு. மக்களுக்கு நன்மை செய்ய வர மாதிரி எல்லாருக்கும் தெரியல அந்த எண்ணம். ஏன்னா அவருக்கு இந்த ஒரு மக்கள் பணியும் தெரியாது. இனிமேல் அவர் மக்கள் பணியை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முதல்வராகணும்னா இன்னும் 2-3 எலெக்ஷன் போயிடும். அதுக்கப்புறம் தான் அவர் வர முடியும். அப்படி வரக்கூடிய விஜய் முதலில் மக்கள் பணியை என்னவென்று தெரிந்து கொண்டு பிறகு ஆட்சி செய்ய வந்தால் நாங்கள் எல்லாம் வரவேற்போம், ஆதரவு கொடுப்போம். சீர்மரபினர் அப்படிங்கிறது முதல்ல குற்றப்பரமுறை சட்டத்தால் ஆங்கிலேயரால் பாதிக்கப்பட்ட சமுதாயம். ஆங்கிலேய அரசே தாம் செய்தது தவறு என நினைத்து அவர் வெளியேறும்போது அதை டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு மாற்றிட்டு போனாங்க. டிஎன்டி டீநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என மாற்றி கொடுத்துட்டு போனாங்க. அது 1980 வரைக்கும் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக டிஎன்டி இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் அதை டிஎன்சி டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு மாற்றிட்டாங்க. அது கொஞ்ச நாள்லேயே தவறுன்னு தெரிஞ்சு மறுபடியும் எம்ஜிஆர் கவர்மெண்ட்டே அந்த ஜிஓவை வித்ட்ரா பண்ணாங்க. ஆனால் அந்த வித்ட்ரா பண்ணது தெரியாமையே எங்களுக்கு தொடர்ந்து டிஎன்சிங்கிற மாதிரியே கொடுத்தாங்க. சீர்மரபு பழங்குடியினர்னு வராமல் சீர்மரபினர்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஜாதி சான்று எங்களுக்கு பழைய மாதிரி டிஎன்டி தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போராட்டம் 2014 தொடர்ந்து செஞ்சோம். அப்போ எடப்பாடி அரசுகிட்ட போராடி ஜிஓ வாங்கணும். அதுக்காக இந்த கமிட்டியை ஜிஓ போடுறதுக்காக ஒரு கமிட்டி, அதுலியா மிஸ்ரா கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஐஏஎஸ் சார்பில் அமைச்சு அந்த கமிட்டி தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்து இது கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த ஜிஓ 8/3/2019 போட்டாங்க. ஆனால் போட்டுமே இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா எங்களுக்கு டிஎன்டின்னு ஜாதி சான்று கொடுக்காம இரட்டை சான்றிதழ், ஒரு மனிதனுக்கு இரட்டை சான்றிதழ் டிஎன்சி டிஎன்டி என 2 ஜாதி சான்று கொடுக்குறாங்க. ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிஎன்சி ஆகும், இன்னொன்று டிஎன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனை தமிழக மக்கள் இந்த 68 சமுதாயங்களும் அனுபவிக்க முடியாமல் கடந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஆண்டுகளாக 2 தலைமுறை வேஸ்ட்டாக போச்சு. அவர்கள் அனுபவிக்க முடியாமல் இருப்பதை நாங்கள் வெறும் போராட்டங்கள், பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் கேட்டோம். இதே அரசு இந்த எடப்பாடி அரசு போகும்போது அடுத்த எலெக்ஷன் சட்டசபை தேர்தலுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தென்காசியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு ஒற்றை சான்றிதழ் கொடுக்குறோம், டிஎன்டி என ஒரே சான்று கொடுக்குறோம்னு வாக்குறுதி கொடுத்தார். அதுவும் கொடுக்கல. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஒற்றை சான்றிதழை கையெழுத்து போட்டுட்டு தான் தெம்பா இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி விருதுநகரில் பேசினேன். அப்படி இருந்தும் அந்த சான்றிதழ் இதுவரை இந்த அரசும் கொடுக்காம ஏமாற்றிட்டு வருது. இதனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பெனிஃபிட்களும், மத்திய அரசால் கிடைக்க வேண்டிய சலுகைகளும் மாநில அரசுகளால் கிடைக்க வேண்டிய சலுகைகளும் இந்த 68 சமுதாயத்திற்கும் கிடைக்காமல் இந்த அரசுகள் எங்களை அங்கீகரிக்காமல் டிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழை கொடுக்காமல் ஏமாற்றி வருகிறது. எனவே இதனால் இந்த சமுதாயங்கள் பெரும் பாதிப்பில் உள்ளது. இது அனைத்தும் வரும் தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ராஜேஸ்வரி. இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள newstamil.com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com-உடன்.